வணக்கம் நண்பர்களே. சுந்தர காண்டம் சுந்தர காண்டம் என்னும் பெயரை சொல்லும்போதே மனத்தில் ஒரு குதூகலம் ஏற்படுகிறது. வெற்றி நிச்சயம், இது வேத சத்தியம் என்பதை உணர்த்தும் படலம் என்பதால் இராமாயணத்தில் இந்த பகுதிக்குள்ள ஏற்றம் அது. இதிகாசத்திலே மிக உயர்ந்தது இராமாயணம், அதிலே மிக உயர்ந்தது சுந்தர காண்டம். அற்புதமான சுந்தர காண்டம் பற்றிய அழகான ஸ்லோகம் இது. சுந்தரே சுந்தரோ ராம, சுந்தரே சுந்தரி கதா, சுந்தரே சுந்தரி சீதா, சுந்தரே சுந்தரம் வனம், சுந்தரே சுந்தரம் காவியம், சுந்தரே சுந்தரோ கபி, சுந்தரே சுந்தரம் மந்திரம், சுந்தரே கிம்ன சுந்தரம். அழகான சுந்தர காண்டத்தில் ராமபிரான் அழகு, அன்னை சீதா அழகு, சுந்தரியான சீதையை பற்றி பேசுகிற காண்டம், அதனால் சுந்தர காண்டம் என்று பெயர். சுந்தர காண்டம் கதை அழகு, அசோகவனம் அழகு, வானரர்கள் அழகு, சுந்தர காண்டத்தில் உள்ள சொற்கள் அழகு, நல்ல பலனை கொடுக்கும் மந்திரங்கள் அழகு, காண்டம் முழுவதும் காணப்படும் அனுமன் அழகு. சுந்தர காண்டத்தில் எல்லாமே அழகுதான். அனுமனுக்கு அவர் தாயார் அஞ்சனை வைத்த பெயர் சுந்தரன். அவரின் சாகசங்களை சொல்லும் படலம் என்பதாலும் இப்பெயர். இராமாயணத்தில் 6 காண்டங்கள் உண்டு, 500க்கும் மேற்பட்ட சர்க்கங்கள் உண்டு. ஸ்ரீமத் ராமாயணத்தில் 5வது காண்டமாக அமைந்துள்ளது சுந்தர காண்டம். இதை முதலில் இயற்றியவர் ஸ்ரீ வால்மீகி முனிவர். வேதத்தில் சொல்லப்பட்டவைகளை நடைமுறையில் நடத்தி காட்டினார்கள். பூமியில் அவதரித்த இறை அவதாரங்கள், அவற்றை காவியங்களாக இதிகாசங்களாக எழுதி வைத்துள்ளனர் பெரியோர். இவை நாம் வாழ்வில் கடைபிடிக்க வேண்டிய நல்ல வழியை தெரிந்து கொள்ள உதவுகின்றன. இமாலயத்திலிருந்து குமரிமுனை வரை அனைத்து பாரத குடிமகன்களின் நாடி நரம்பிலும் இராமாயணத்தின் ஒலி கேட்கும் என்றால் மிகை ஆகாது. சூரிய சந்திரர்கள் இருக்கும் வரை, பூமியில் நதிகளும் மலைகளும் இருக்கும் வரை இராமாயணத்தின் பெருமை பேசப்படும், புகழ் மங்காது என்று பிரம்மா வரம் கொடுத்திருக்கிறார். இராமன் தன் 14 வருட வனவாசத்தின் கடைசி காலகட்டத்தில் இராவணனால் சீதை தூக்கிச் செல்லப்பட, இராமபிரான் சீதையை பிரிந்து வாடிய பொழுது சுக்ரீவன் தன் வானரர்களை 4 திக்கிலும் அனுப்பி சீதை இருக்கும் இடத்தை தேடி அறியும்படி ஏற்பாடு செய்தான். தென் திக்கிற்கு ஜாம்பவானின் தலைமையில் வாலி மகன் அங்கதனுடனும் நீலன் இன்னும் சில முக்கியமானவர்களுடன் அனுமனும் புறப்பட்டார். அவர்கள் தென்னாடுகள் எங்கும் தேடிக்கொண்டே மகேந்திரகிரி மலைத்தொடருக்கு அருகில் வந்தனர். கடலும் வந்துவிட்டது. அவர்களால் இதுவரை சீதையை கண்டுபிடிக்க முடியாததால் வருத்ததுடன் ஜடாயு உயிர் நீத்தார் போல நாமும் உயிரை விட வேண்டும், வேறு வழியில்லை என்று சீதை கிடைக்காத துயரத்தில் பேசிக்கொண்டதை அங்கு மிக மிக வயோதிக நிலையில் இருக்கும் சம்பாதி என்னும் கழுகு கேட்டு, தன் சகோதரர் ஜடாயுவின் பேரை சொல்கிறார்களே என்று விவரம் கேட்டார். இராமன் தன் சகோதரனுக்கு அந்திம காரியங்களை செய்தார் என்பதை கேட்டு மகிழ்ந்து, அதற்கு பிரதி உபகாரமாக அவர்களுக்கு உதவ தன் இடுங்கிய கண்காளால் தூர பார்த்து இலங்கையில் சீதை இருப்பது அவருக்கு தெரிந்து அவர்களிடம் கூறினார். அங்கே சென்று திரும்பி வர யாருக்கு சக்தியுள்ளது என்றால் அனுமனுக்கு மட்டுமே என்று ஜாம்பவான் சொல்ல, அனுமன் பாரதத்தின் தெற்கு முக்கில் இருந்து ஒரே தாவாக தாவி கடலை தாண்டி இலங்கைக்கு சென்று தேடி சீதை இருக்கும் இடத்தை அறிந்து சீதைக்கு ஆறுதல் கூறியும், இராவணனிடம் இராமபிரானின் பராக்கிரமத்தை எடுத்து சொல்லியும், இறுதியில் இராமனிடம் சீதை இருக்கும் இடத்தை தெரியப்படுத்தி இராமன் சீதை இருவரின் துயரையும் தீர்த்தார் அனுமன் என்பதுதான் இந்த காண்டத்தின் கதை. நிகழ்ச்சிகளின் தொகுப்பு என்று பார்த்தால், இந்த தேடுதல் நடத்தும் போது ஒவ்வொரு இக்கட்டான இடத்திலும் மதிநுட்பத்துடன் செயல்பட்ட அனுமனின் சாதுரியமான மற்றும் வீர தீர செயல்களும், வில்லன் இராவணனின் பல்வேறு துன்புறுத்தலால் சீதை உச்சக்கட்ட சோகத்தை தொடுவது, அன்னை சீதாவை கண்டு அவளிடம்தான் இராம தூதன் என்று சொல்லி இராமன் விரைவில் வந்து இராவணனை வென்று சீதையை மீட்பார் என்று ஆறுதல் கூறுவது, அரக்கர்களுடன் தனி ஒருவனாக அனுமன் சண்டையிடுவது, தீ மூட்டப்பட்ட வாளால் நகரத்தையே எரிப்பது, இறுதியில் யாரிடமும் அகப்பட்டு கொள்ளாமல் கிஷ்கிந்தா திரும்பி வந்து இராமனிடம் கண்டேன் சீதையை என்று அவருக்கு நற்செய்தியை வழங்குவது என்று விறுவிறுப்பான நிகழ்வுகளும் இறுதியில் சுபமான முடிவையும் பார்க்கிறோம். அதனாலேயே எந்த ஒரு தடங்களும் நீங்க சுந்தர காண்டம் பாராயணம் செய்வது வழக்கத்தில் வந்தது. இதை பாராயணம் செய்தால் தடைகள் விலகும், நினைத்த காரியம் வெற்றி பெறும். கம்பராமாயணத்தில் கம்பர் மிக அழகாக சொல்கிறார்,
அஞ்சிலே ஒன்று பெற்றான், அஞ்சிலே ஒன்றை தாவி, அஞ்சிலே ஒன்று 6 ஆக ஆரியர்க்காக ஏகி, அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கைக் கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான், அவன் எம்மை அழித்துக் காப்பான். இதன் பொருள், ஐம்பூதங்களில் ஒன்றான வாயு பகவான் பெற்ற மைந்தனான அனுமன், ஐம்பூதங்களில் ஒன்றான நீர்ப்பரப்பான கடலை தாண்டி 5 பூதங்களில் ஒன்றான ஆகாயத்தை வழியாக கொண்டு ஸ்ரீராமனுக்காக சென்று 5 பூதங்களில் ஒன்றான பூமி பெற்றெடுத்த சீதாபிராட்டியை இலங்கையில் கண்டு அங்கு 5 பூதங்களில் ஒன்றான தீயை வைத்தான். அவன் எம்மை அனைத்து நலன்களும் அழித்துக் காப்பான். இது அனுமனை நோக்கி கம்பன் எழுதிய துதி. இந்த பாடல் சுருக்கமாக அனுமன் சுந்தரக் காண்டத்தில் செய்த அனைத்தையும் சொல்லிவிடுகிறது. மேலும் பஞ்சபூதங்களையும் வென்றவர் என்ற பெருமை இராமாயணத்தில் அனுமனுக்கு கிடைத்தது. சீதையை இராவணன் தூக்கி சென்றான் என்பதை தான் நாம் எல்லோரும் சொல்கிறோம், நம்புகிறோம். திருமாலின் திருமார்பில் உறையும் திருமகளை யாராலும் தூக்கி செல்ல முடியாது. அவளாக விருப்பப்பட்ட அசோகவனம் என்னும் சிறைக்குள் புகுந்தாள் என்பதே உண்மை. ஏனென்றால் இராவாணன் இந்திரனின் மனைவி மற்றும் ஏராளமான தேவ பெண்களை அவர்களின் விருப்பத்திற்கு மாறாக சிறை பிடித்து வைத்திருந்தான். அவர்களை விடுவிக்க அவளே சிறைக்குள் செல்கிறாள். அப்படி செல்வதால் இராமன் அவளை விடுவிப்பதுடன் மற்ற பெண்களுக்கும் அதனால் விடுதலை கிடைக்கும் என்பதே அவளின் ஒரு நோக்கம். பூமாதேவிக்கு இராவணன் மற்றும் இதர ராட்சசர்களும் பெரும் துன்பம் கொடுத்து வந்தனர். அவர்களை கொன்று பூமி தேவிக்கு மகிழ்ச்சியை அளிக்கவே எடுக்கப்பட்ட அவதாரம் இராமாவதாரம். அந்த சம்ஹாரங்கள் நடக்க ஒரு காரணம் வேண்டாமா? அதனாலேயே சீதைக்கு அசோகவன சிறைவாசம். ஒரு அற்பனான இராவணனால் அவளை சிறைப்பிடிக்க ஒரு நாளும் முடியாது. இது மறுக்க முடியாத உண்மை, நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஓர் உண்மை. சுந்தர காண்டம் முதல் சர்க்கத்தின் தொடக்கம் அனுமன் மகேந்திர மலையின் மீது ஏறி பெரிய உருவம் எடுத்து பின் தொடை தட்டி உயரே எழும்பி பறப்பதுடன் தொடங்குகிறது. முதலில் பர்வதத்தின் மேல் ஏறி நின்றார். ராமநாமத்தை சொல்லிக்கொண்டே இருந்தார். உடனே அவர் உருவம் பெருகத் தொடங்கியது. 70 என்பது அடிக்கு உயர்ந்து அந்த ஆகிருதியோடு அவர் மேலெழும்பினார். அப்பொழுது அந்த அதிர்வில் அவரை சுற்றியுள்ள மரம், செடி, கொடிகளும் கற்களும் அவருடன் எழும்பி சிறிது தூரம் அவரை வழியனுப்புவது போல மேலே அவருடன் சென்று பின் கீழே இறங்கின. இங்கே ராமநாமத்தை சொல்லி அவர் உருவம் உயர்ந்தது. நாம் ராமநாமத்தை தொடர்ந்து ஜபித்து வந்தால் நம் பக்தி பெருகும். எப்படி அனுமான் எந்த இடரையும் ராமநாமத்தை வைத்து வெற்றி பெற்றாரோ அதுபோலே எந்த துன்பத்தையும் தைரியத்துடன் எதிர்கொள்ள நம் மன வலிமை பெருக ராமநாமம் உதவி செய்யும். உயர பறந்து கொண்டிருந்த அனுமான் இலங்கைக்கு சென்று இறங்கும் முன் அவருக்கு 3 இடர்பாடுகள் வந்தன. மைன்னாகமலை என்ற பொன்மலை ஒன்று முதலில் கடலின் உள்ளே இருந்து அவர் பறக்கும் உயரத்திற்கு எழுந்து நின்றது. சமுத்திரராஜன் உதவ நினைப்பதாக எண்ணி மைனாகமலையிடம் அனுமன் ராம காரியத்திற்காக கஷ்டப்பட்டு கடலை ஆகாய மார்க்கமாக தாண்டிக் கொண்டிருப்பதால் நீ மேலே எழும்பி அவர் உன் முகட்டில் தங்கியிருந்து ஆசுவாசப்படுத்தி செல்ல வழி செய் என்றார். ஆனால் அனுமன் உதவ நினைத்த மைன்னாகமலையை ஆதரவுடன் தழுவிக்கொண்டு திரும்பி வரும்போது உங்களிடம் தங்குகிறார். அடுத்து சுரசை என்னும் நாக கன்னிகை சித்தர்களும் தேவர்களும் வேண்டியதற்கு இணங்க அனுமன் முன் தோன்றி தனக்கு உணவாக ஆகும்படி கூறுகிறாள். அவள் கோரமான ராட்சச ரூபம் எடுத்து, நான் தேவர்களிடம் வரம் வாங்கி வந்துள்ளேன், எனக்கு நீ உணவாக வேண்டும் என்று அனுமனிடம் கர்ஜிக்கிறாள். பெரிய குகை போன்ற வாயை உடையவளாக அனுமன் வரும் பாதையில் வந்து தோன்றி, வலிமையுள்ள குரக்கின தோன்றலே, கொடிய யமனும் அஞ்சுகின்ற வாயை உடைய எனக்கு உணவாக வருகிறாய் போலும் நீ என்று சொல்லிக்கொண்டு தன் பெரிய வாயை அகலத் திறந்தாள். அனுமனும் உடனே மிக பெரிய ரூபத்தை எடுக்கிறார். இன்னும் பெரிதாக எடுக்க எடுக்க சுரசையும் தன் வாயை அதற்கேற்றாற்போல பெரிதாக்குகிறாள். ஒரு நொடியில் அனுமன் மிகச்சிறிய வடிவத்தை எடுத்து அவள் வாயினுள் புகுந்து வெளிவந்து விடுகிறார். அவர் சாமர்த்தியத்தையும் தன் நோக்கில் இருக்கும் மாறா கவனத்தையும் பார்த்து தேவர்கள் மகிழ்கின்றனர். அடுத்து சிம்ஹிகா என்னும் ராட்சசி அனுமனை மேலே செல்ல விடாமல் தடுத்து அவரை தனக்கு இரையாக்கிக் கொள்ள அவரின் நிழலை பிடித்து இழுக்கிறாள். அதனால் அனுமனால் தொடர்ந்து பறக்க முடியவில்லை. உடனே அவர் அவள் வாயினுள் சிறிய உருவில் புகுந்து பின் பெரிய உருவம் எடுத்து அவள் வாயை கிழித்து கொண்டு அவளை கொன்றுவிட்டு மேலே முன்னேறினார்.
ராம காரியம் இனி ஜெயமாக முடியும் என்று இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த தேவர்கள் மனமகிழ்ந்தனர். அனுமன் முதலில் அன்பாலும் பின் சாதுரியத்தாலும் அடுத்து சக்தியினாலும் 3 தடங்கல்களையும் வென்றார். அனுமான் சாதாரண குரங்கு உருவில் இலங்கை கரையை அடைகிறார். வானத்திலிருந்து இலங்கையை பார்க்கும் பொழுதே ஜகஜோதியாக ஒளிவிடும் இலங்கையைக் கண்டு இத்தனை அழகிய நகரத்துக்கு அதிபதியாய் இராவணன் என்று வியக்கிறார். அங்கே உள்ளே நுழைகையில் இலங்கையின் காவல்காரியான ராட்சசி லங்கினி அவரை தடுத்து நிறுத்துகிறாள். எதற்காக இலங்கைக்குள் நுழை பார்க்கிறாய் என்று கேட்டவுடன் அவர் சமயோசிதமாக, நான் காட்டில் திரியும் வானரம்தானே, நகரம் எப்படி இருக்கும் என்று பார்க்க வந்தேன் என்று சொல்கிறார். அதை அவள் நம்பவில்லை. உடனே அவர் பெரிய உருவம் எடுத்து அவளை தன் முஷ்டியினால் தாக்குகிறார். அவள் அப்படியே மல்லாந்து சாய்கிறாள். உடனே லங்கினி இலங்கைக்கு நாசகாலம் தொடங்கிவிட்டது என்று கூறுகிறாள். முன்பு ஒரு முறை அவளிடம் பிரம்மா, எப்பொழுது ஒரு குரங்கினால் நீ ஜெயிக்கப்படுகிறாயோ அப்பொழுது இலங்கையும் ராட்சச கூட்டங்களும் அழியும் என்று கூறியிருக்கிறார். அது நடந்துவிட்டது என்று வேதனைப்படுகிறாள். பின் அனுமன் நகருக்குள் செல்கிறார். முதலில் தோட்டங்களில் சீதையை தேடுகிறார். அடுத்து ராவணனின் மாளிகைகளில் புகுந்து அங்குள்ள அந்தப்புரத்தில் தேடுகிறார். அங்கும் இல்லை. மண்டோதரி உறங்கிக் கொண்டிருக்கிறாள். அவளை ஒரு கணம் சீதையாக இருக்குமோ என்று ஐயப்படுகிறார். பின் இராமனின் பத்தினி எப்படி இராவணனின் அந்தப்புரத்தில் இருக்க முடியும் என்று தன் தவறான எண்ணத்தை திருத்திக் கொள்கிறார். அங்கு குபேரனிடம் பறித்த அழகிய புஷ்பக விமானத்தை பார்க்கிறார் அனுமான். இந்த சொத்தெல்லாம் இனி இவனிடம் நிலைக்குமா, அவனே உயிருடன் இருப்பானா என்று எண்ணிக்கொண்டே அடுத்து பான சாலையில் போய் பார்க்கிறார். அது குடித்துவிட்டு மயங்கி கிடக்கும் மக்கள் கூட்டம் இருக்கும் இடம். அங்கு மயங்கி கிடக்கும் அல்லது அரை மயக்கத்தில் இருக்கும் பெண்களையெல்லாம் உற்று உற்று சீதையாக இருக்குமோ என்று நோக்குகிறார். அப்பொழுது அவருக்கு தோன்றுகிறது, இப்படி பெண்களை அருகில் வைத்து பார்ப்பதினால் தன்னுடைய பிரம்மச்சரியத்துக்கே பங்கம் வந்துவிடுமா என்று. ஆனால் உடனே அவர், மனம்தானே அனைத்துக்கும் காரணம், நான் மனத்தை ராமனிடம் செலுத்திவிட்டேன், அதனால் அவர் அனைத்துக்கும் பொறுப்பு. அதனால் அவ்வளவு உயர்ந்த வஸ்துவில் நான் மனத்தை வைத்து விட்டதால் இந்த ஆல்பமான விஷயங்களில் என் மனம் நிலைக்காது என்று நிம்மதி அடைகிறார். ஆனால் பல இடங்களில் தேடியும் சீதை கிடைக்காததால் அவர் மனம் ஒடிந்து விடுகிறார். சீதை ஒருவேளை உயிரை விட்டிருப்பாளோ, அப்படி செய்திருந்தால் நான் இராமனிடம் போய் என்ன சொல்வேன் என்று கலங்குகிறார். அடுத்த கணமே அவ்வாறு எதுவும் நடந்திருக்காது. நாம் மனத்தை தளரவிடக்கூடாது. இராமபிரான் இருக்கும்போது நாம் இப்படி நினைப்பதே தவறு என்று தன்னை தேற்றிக் கொள்கிறார். இதுதான் நம் சனாதன தர்மத்தின் மகிமை. நாம் தான் ஒரு செயலுக்கு காரணம், நம்மால் தான் இவை நடந்தன அல்லது நடக்கின்றது என்றுமே நாம் நினைப்பதை ஆதரிப்பதில்லை நம் வேதங்கள். எல்லாமே அவன் செயல், அவனின் சொத்து நாம், அவன் வழிகாட்டுதலில் நாம் நம் கடமையை செய்ய வேண்டும் என்பதே அனைத்து இதிகாசங்களும் புராணங்களும் வேதாந்தத்தின் சாரத்தை நமக்கு அறிவுறுத்துகின்றன. அதனால் புதிய உத்வேகத்துடன் எழுந்து திரும்ப தேட ஆரம்பிக்கிறார் அனுமான். அவர் தைரியத்தின் உதாரணமாயிற்றே. அதனால் மனத்தளர்வை தொலைத்த எழுந்து கொள்கிறார். எது நடந்தாலும் அதை கண்டு கலங்காமல் அடுத்து என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்ய வேண்டும் என்பதே நாம் இதில் இருந்து தெரிந்து கொள்ளும் பாடம். சோர்ந்து உட்கார்ந்து கொண்டால் ஆவது ஒன்றுமில்லை. சம்பாதி பார்த்து சீதை இருப்பதாக சொன்னாரே, அப்போ இங்கேதானே இருக்க வேண்டும் என்ற சிந்தனை வருகிறது. அப்பொழுது அவருக்கு ஓர் எண்ணம் வருகிறது, இத்தனை நேரம் நாமே தேடுவதாக எண்ணி தேடிக் கொண்டிருக்கிறோம். நம்மால் முடியாத காரியம் இது. இறைவனிடத்தில் சரணாகதி செய்ய வேண்டும் என்று சீதையை நோக்கி பிரார்த்தித்துக் கொள்கிறார். அம்மா, நீ இருக்கும் இடத்தை எனக்கு காட்டிக்கொடு என்று. அவனருளாலே அவன் தாழ் வணங்கி என்பது போல நாம் இறைவனை தேடலாம். ஆனால் அவர் அருள் இருந்தால்தான் நம்மால் அவரை கண்டுபிடிக்க முடியும். இராமரை நோக்கி பிரார்த்திக்கிறார். வால்மீகி சொல்கிறார், நமோஸ்து ராமாயச லக்ஷ்மணாய தேவ்யைச தஸ்ய ஜனகாத்மஜாயை நமோஸ்து ருத்ர இந்திர யம அனிலேபியக நமோஸ்து. சூரியன், சந்திரன், இந்திரன், இராமன், லக்ஷ்மணன், சீதை எல்லாரையும் பிரார்த்தித்துக் கொள்கிறேன். சீதை எனக்கு கிட்டட்டும் என்று வேண்டிக் கொள்கிறார். அடுத்த நிமிஷம் அவர் உட்கார்ந்திருந்த மரக்கிளைக்கு அடியில் சீதை கிடைத்துவிட்டாள். இத்தனை காலம்தான் தேடுவதாக தேடிய போது கிடைக்காத சீதை அவளின் தயவை நாடியவுடன் அவள் இவருக்கு கண்ணில் காட்சி தந்தாள். இவர் பார்த்த பொழுது சுக்லபக்ஷத்தின் ஆரம்பத்தில் சந்திரனின் கீற்று முதல் பிறையில் எப்படி மெலிந்து இருக்குமோ அந்த நிலைவை போல் மிக மிக மெலிந்து இருந்தாள் சீதை. அவர் முன்பு ஒரு முறை சீதையை பார்த்திருக்கிறார்.
ஆகாய மார்க்கமாக ராவணன் அவளை தூக்கி சென்றபோது தன் நகைகளையெல்லாம் மூட்டை கட்டி சுக்ரீவன் அனுமன் முதலானோர் இருந்த ரிஷ்யமுக பர்வதத்தின் மேல் தூக்கி போட்டபோது இவர் பார்த்திருக்கிறார். அப்பொழுதே அவள் ஒரு ராஜகுமாரியாக இருக்க வேண்டும் என்று நினைத்தார். அதனால் இப்பொழுது ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அங்க அடையாளங்கள் ஒத்து இருந்தன. ஆனால் அவள் குளிக்காமல் அழுக்கடைந்த அதே ஆடையை உடுத்திக் கொண்டு காணப்பட்டாள். இவள்தான் சீதை என்று அனுமானுக்கு தெரிந்துவிட்டது. உடனே சீதையை பிரிந்து வாடும் இராமனையும் எதிரிலிருக்கும் சீதையையும் தன் மனக்கண்ணில் ஒரு சிம்மாசனத்தில் அமர்த்தி கொண்டார். இராமன் தன் கணையாழியை எந்த குரங்கிடமும் கொடுத்து அனுப்பியிருக்கலாம். அவரின் பலத்தால் தான் அனுமன் கடலை தாண்டி சீதையை கண்டார். வேறு எந்த குரங்கும் அதை செய்திருக்கும். ஆனால் இராமன் குறிப்பாக அனுமனிடம் கொடுத்தனுப்பியதற்கு ஒரு காரணம் உள்ளது. அனுமன் சீதையை பிரிந்து வாடுவதை பார்த்து, என்ன இந்த இராமன் ஒரு சத்திரியனாக இருந்து இப்படி மன உளைச்சலுக்கு உள்ளாகி தவிக்கிறாரே, தைரியமாக இருக்க வேண்டாமா, மனைவியை பிரிந்து இப்படிதான் வாட வேண்டுமா என்று நினைத்திருந்தார். இது இராமபிரானுக்கு தெரியும். அதனால்தான் அவரை சீதையை கண்டு வர அனுப்பியிருந்தார். சீதையை பார்த்தவுடன் அனுமன், ராமன்தான் எத்தனை கல் நெஞ்சுக்காரர், எப்படி இந்த சீதையை பிரிந்து இன்னும் உயிரோடு இருக்கிறார் என்று நினைத்தாராம். காதல் அன்பு என்றால் என்னவென்றே தெரியாது போல் இருக்கு இவருக்கு என்று நினைத்துக் கொள்கிறாராம். அப்படிப்பட்ட மகாத்மியம் மிக்கவர் சீதாதேவி. பெருமாளுக்கும் பிராட்டிக்கு மட்டும்தான் திவ்ய தம்பதிகள் என்று பெயர். ஏனென்றால் அழகும் கருணைக்கும் இருவருக்கும் ஒருவருக்கு ஒருவர் அத்தனை நிகர். இருந்தும் அனுமான் இருவரையும் ஒப்பிடுகையில் கண்ணழகில் சீதை இராமனை விஞ்சி விடுகிறாள் என்று நினைக்கிறார். ஏனென்றால் அத்தனை சோகத்திலும் கருணையும் வாத்சல்யமும் அழகும் நிறைந்தவையாக உள்ளன அவளின் கண்கள். இவர் அடுத்து என்ன செய்வது என்று சிந்திப்பதற்குள் ஈராவணன் அங்கு சீதையை மிரட்ட வந்து விடுகிறான். அந்த சமயம் தன்னை வெளிக்காட்டிக் கொள்வது சரியாகாது என்று நினைக்கிறார் அனுமான். அதனால் மரத்தின் இலைகளின் நடுவில் தன்னை மறைத்துக் கொள்கிறார். அதுவும் அவரின் சமயோசித திறனை காட்டுகிறது. வந்த இராவணன் சோகத்தில் கவிழ்ந்து கிடக்கும் சீதையை எல்லா விதத்திலும் மிரட்டி பார்க்கிறான். நான் கொடுத்த ஒரு வருடக்கெடு இன்னும் 2 மாதத்தில் முடியப் போகிறது. அதற்குள் என் ஆசைக்கு இணங்கிவிடு. இராமன் வந்து காப்பாற்றுவான் என்று நம்பி ஏமாறாதே என்கிறான். அவள் அவனை அங்கேயே தன் பார்வையால் பஸ்மமாக்கி விட்டிருக்க முடியும். அவளோ ஒரு புல்லை கிள்ளி போட்டு அந்த புல்லை இராவணனாக பாவித்து அந்த புல்லிடம் பேசுகிறாள். உனக்கு உயிர் மேல் ஆசை இருந்தால், உன் குலம் வேரோடு அழியக்கூடாது என்று எண்ணம் இருந்தால், இப்பவும் ஒன்றும் மோசம் போய்விடவில்லை. இராமனிடம் சென்று அவன் கையை பிடித்து நீ செய்தது தவறு என்று மன்னிப்பு கேட்டு என்னை விட்டுவிடு என்று நல்ல வார்த்தையால் அவனுக்கு அறிவுரை கூறுகிறாள். இராமன் காலில் விழு என்று அவள் கூறியிருக்கலாம். அவர் காலில் விழக்கூட தகுதியற்றவன்தான் ஈராவணன். ஆனால் அவள் ராஜநீதி அறிந்தவள். ஒரு நாட்டின் சக்கரவர்த்தி இன்னொரு நாட்டின் சக்கரவர்த்தியின் காலில் விழு என்று சொல்வது நீதிக்கு புறம்பானது. அதனால் அந்த துக்க சமயத்திலும் சமநோக்கோடு அவனுக்கு தாயினுடைய வாத்சல்யத்துடன் அறிவுரை சொல்கிறாள். மேலும் சரணம் என்று வந்துவிட்டால் இராமன் யாராக இருந்தாலும் அவனை மன்னித்து ஏற்றுக்கொள்வான். அதனால் விரோதியான உன்னை ஏற்க மாட்டான் என்று நினைக்காதே என்று மேலும் கூறுகிறாள். ஆனால் விநாச காலே விபரீத புத்தி ஆயிற்றே. ஒன்றுமே அவன் காதில் ஏறவில்லை. அவன் சென்ற பிறகு அவன் அங்கே காவலுக்கு வைத்திருந்த 700 அரக்கிகளும் சீதையை இராவணன் துன்புறுத்தியது போதாதென்று அவளிடம் இராவணனின் புகழ் பாடி இராமனை இகழ்கின்றனர். மனம் நொந்த சீதை தன் முடியினாலேயே மரத்தில் கட்டி உயிர் கொலை செய்ய முடிவெடுக்கிறாள். இனி ராமனை பிரிந்து வாழ்வதில் பயனில்லை என்று மரத்தின் அருகே செல்லும்போது அனுமன் ஏதாவது உடனடியாக செய்து சீதையின் உயிரை காக்க வேண்டுமே என்று பதறுகிறார். குரங்காய் போய் நின்று குரங்கு பாஷையில் பேசினால் சீதைக்கு புரியாது. சமஸ்கிருதத்தில் பேசினால் நிச்சயம் ராவணன்தான் மாறுவேடத்தில் வந்திருக்கிறானோ என்று சந்தேகப்படுவாள். ஆனால் உடனடியாக சீதையின் உயிரை காப்பாற்ற வேண்டுமே என்று யோசித்த போது ராமநாமம் கை கொடுத்தது. போகும் உயிரையும் நிற்க வைக்கும் ஆற்றல் ராமாமிர்தத்திற்கு உள்ளதே. அதனால் ராமநாமத்தை பாடியபடியே மரத்தில் இருந்த கீழ்கிளைக்கு தாவினார். ராம கதையை மெல்ல சொல்ல ஆரம்பித்தார். இதற்கு முன்பே விபீஷணனின் மகள் திரிசடை, அவளும் அங்கு காவல் காப்பவளில் ஒருத்தி, சீதையிடம்தான் கண்ட கனவினையும் சுப சகுனங்களையும் சொல்லியிருந்தாள். ஆயினும் அவள் உயிரை விடும் முடிவை எடுத்துவிட்டாள்.
அனுமான் மெல்ல ராம கதையை சொல்ல ஆரம்பித்தார். தசரதருக்கு வாரிசு இல்லாமல் இருந்ததில் தொடங்கி புத்திர காமேஷ்டி யாகம் செய்து 4 மகன்கள் பிறந்து சீதாவை மணமுடித்து அயோத்தி திரும்பி வந்து கைகேயின் வரத்தால் காடு ஏகி பின் 13 வருடங்கள் காட்டில் கழித்து பஞ்சவடியில் இருக்கும்போது கபட சந்நியாசி வேஷத்தில் வந்து ராவணன் சீதையை அபகரித்தது அனைத்தையும் கூறினார். பின் இராமருக்கு சுக்ரீவனுடன் ஏற்பட்ட நட்பு வானரர்களை நாலா பக்கமும் சீதையை தேட அனுப்பியது. பின் அனுமனானதான் இலங்கைக்கு வந்து சீதையை கண்டது வரை சொல்லி முடித்தார். இதை கேட்ட சீதை ஒரு மகுடிக்கு அகப்பட்ட பாம்பை போலே உயிரை விடவும் முடியாமல் ராம கதையில் ஆழ்ந்தும் இருந்தாள். வானத்தை நோக்கி பார்க்கிறாள். கஜேந்திர வரதனாக பெருமாள் தன்னை காக்க அசரீரியாக மேலிருந்து ராம கதையை சொல்கிறாளா, அல்லது தன்னுடைய தாயாரான பூமாதேவிதான் சீதை படுகின்ற துன்பத்தை பார்த்து ஆறுதல் கூறுகிறாளா என்று பூமியையும் பார்க்கிறாள். அப்பொழுது அனுமன் அவள் முன்னே தோன்றி, உங்களை பார்த்தால் ராஜகுமாரியாக தெரிகிறதே, உங்களை முன்னம் ஒரு முறை பார்த்திருக்கிறேன், அதற்கு இப்போ நீங்கள் மிகவும் மெலிந்திருக்கிறீர்களே என்று கேட்டு, நீங்கள் யார் என்று எனக்கு சொல்லுங்கள் என்கிறார். அதற்கு சீதை அனுமனை முதல் முறையாக பார்த்து, இவன் வானரனோ அரக்கனோ யக்ஷனோ தெரியவில்லையே, ஆயினும் இவன் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுவோம் என்று, நான் தசரதனின் மருமகள், ஜனகரின் மகள், சீதை என்று பெயர், ராமனின் மனைவி என்கிறாள். இதை கம்பர் கம்பராமாயணத்தில் அழகாக சொல்கிறார். அரக்கனையாக வேறு ஓர் அமரனே ஆக, அன்றி கொரக்கு இனத்தொருவனேதான் ஆகுக, கொடுமையாக இரக்கமே ஆக வந்து இங்கு எம்பிரான் நாமம் சொல்லி உருக்கினன் உணர்வை தந்தான் உயிர். இதன் உதவி உண்டோ? அரக்கனாகவே இருக்கட்டும் அல்லது தேவனாகவே இருக்கட்டும், குரக்கு இனத்தைச் சார்ந்த ஒருவனாகவே இருக்கட்டும், இவன் பண்பு கொடுமை உடையதாகவோ இரக்கம் உடையதாகவே இருக்கட்டும், இவன் இங்கு வந்து இராகவன் பெயரை கூறி என்னுடைய உணர்ச்சியை நெகிழச் செய்தான், உயிரை எனக்கு திருப்பி கொடுத்தான். அதனால்தான் யார் என்பதை அனுமனிடம் சொல்கிறாள் சீதை. பின் சீதை நீ யார் என்று அனுமனிடம் கேட்கிறாள். அவர்தான் ராமதூதன் என்கிறார். ராமதூதன் என்றால் அவரின் அங்க அடையாளங்களை குணங்களை சொல் என்கிறாள். அனுமார் சொன்ன அங்க அடையாளங்களை வால்மீகி அழகாக சொல்கிறார். ராம கமலபத்ராக்ஷ சர்வ சத்வ மனோகர ரூபதாட்சிண்ய சம்பன்ன பிரசுதோ ஜனஹாத்மஜே ராமர். தாமரை போன்ற கண்ணழகு கொண்டவர், சர்வ சத்வ மனோகர், எல்லாருடைய மனத்தையும் கவரும் அழகு, அவரோட அழகு. ஆண்டாள் கூட சினத்தினால் தென்னிலங்கை கோமானைச் செற்ற மனத்துக்கினியானை பாடவும் நீ வாய் திறவாய் என்று இராமனை சொல்லும்போது மனத்துக்கிணையான் என்று சொல்றாள். க்ஷணத்துக்கு க்ஷணம் கிளைக்கு கிளை குரங்கு தாவுகிற மாதிரி மனசு ஒவ்வொரு நிமிஷம் மாறி மாறி தாவுகிறது. அதனால எங்களை மனசுக்கு உவமானமாக சொல்லுவார்கள். அப்படி இருக்கும் நாங்கள் இந்த ராம காரியத்தில் எல்லாரும் ஒரே மனதாக ஈடுபட்டிருக்கோம் என்றால் அவருடைய அந்த ராமருடைய கண்ணழகுதான் காரணம். அவருடைய அழகு எங்களை கவர்ந்து விட்டது. அவ்வளவு இனியவன் என்கிறார் அனுமான். கை வண்ணம் தாமரை வாய் கமலம் போலும் கண் இணையும் அரவிந்தம் அடியும் அஃதே, அவ்வண்ணத்து அவர் நிலைமை கண்டும் தோழி, அவரை நாம் தேவர் என்று அஞ்சினோமே. திருமங்கை ஆழ்வாரின் திருநெடுந்தாண்டகம் பாசுரம். இதுபோல இராமபிரானின் எல்லாமுமே தாமரைதான் என்கிறார் அனுமான். சொல்ல வேண்டும் என்பதற்காக சொல்கிறேனே தவிர என்னால் அவர் அழகை வர்ணித்து முடிக்க முடியாது என்கிறார். இதை கேட்டு சீதை சமாதானம் அடைந்தாள். அவளுக்கு அடுத்து ஒரு சந்தேகம் வந்தது. சுக்ரீவனுக்கும் இராமனுக்கும் நட்பு எப்படி ஏற்பட்டது என்று. மனிதனான இராமனும் குரங்கான சுக்ரீவனும் எப்படி நண்பர்கள் ஆனார்கள் என்று அவளுக்கு சந்தேகம். மேலும் தன் அருள் இல்லாமல் எப்படி இந்த தொடர்பு ஏற்பட்டது என்பதும் அவளுக்கு விளங்கவில்லை. பிராட்டி கிருபை இல்லாமல், அவள் சிபாரிசு இல்லாமல் பெருமாள் எதுவுமே செய்ய மாட்டார். உடனே அனுமன் அதை புரிந்து கொண்டு சீதையை பார்த்து, இந்த சம்பந்தமே உங்களால் தான் ஏற்பட்டது. உங்களை இராவணன் தூக்கி கொண்டு போகையில் நீங்கள் வானத்திலிருந்து தூக்கி போட்ட நகை முடிச்சு ரிஷிய முக பர்வதத்தில் இருந்த எங்கள் கைகளில்தான் விழுந்தது. அதை தேடிக்கொண்டுதான் இராமன் வந்தார் என்றார் அனுமான். உங்கள் அருள் இல்லாமல் எங்களுக்கு இராமன் கிடைத்திருக்க மாட்டார். உங்கள் ஆபரணங்களை அவரிடம் காட்டிதான், உங்கள் அங்க அடையாளங்களை அவரிடம் கேட்டு பெற்றுதான் உங்களை தேடி வந்தேன் என்றார் அனுமான். பின் ராமன் அனுப்பிய செய்தியை சீதையிடம் சொல்கிறார். காட்டில் வசிப்பது என்பது சிரமம்.
ஆகையால் நான் திரும்பி வரும் வரை என் அன்னையர்க்கு பணிவிடை செய்து கொண்டிரு என நான் சொல்லி முடிக்கும் முன்பாக மரவுரி தரித்து தவ வேடத்தோடு சீதை எனக்கு முன்பாக நின்றாள். நான் புறப்பட்டு கோட்டையை தாண்டும் முன்பாக கானகம் எங்கே இருக்கிறது என்று தாங்கள் கேட்டதையும் தங்களிடம் நினைவுபடுத்தச் சொன்னார். தேரை செலுத்தி வந்த அமைச்சர் சுமந்திரனிடம் தாங்கள் வளர்த்து வந்த கிளிகளையும் நாகணவாய் பறவைகளையும் ஊர்மிளை முதலானோரை கவனித்துக் கொள்ளச் சொல்லி அனுப்பியதை தங்களிடம் சொல்லச் சொன்னார் என்று கூறி அவர் கொடுத்த கணையாழியையும் சீதையிடம் கொடுத்தார் அனுமான். அதைக் கண்டதும் அதை கண்களில் ஒற்றிக்கொண்டு மரபில் வைத்து இராமபிரானே தன்னை அணைப்பது போல அவ்வளவு மகிழ்ச்சி அடைகிறாள் சீதை. இதை கம்பன் வெகு அழகாக விவரிக்கிறார். வாங்கினள் முளை குவையில் வைத்தனள் சிரத்தால் தாங்கினள் மலர் கண்மிசை ஒற்றினள் தடந்தோள் வீங்கினள் மெலிந்தனள் குளிர்ந்தனள் வெதுப்போடு ஏங்கினள் உயிர்த்தனள் இது இன்னது எனல் ஆமோ சீதை அம்மோதிரத்தை தன் கையால் வாங்கினாள். அதை தன் மார்பின் மீது பதித்து கொண்டாள், தலைமேல் வைத்து கொண்டாள், கண்களிலே ஒற்றிக்கொண்டாள். அதனால் அவளது தோள்கள் பூரிக்கப் பெற்றாள். மனம் குளிர்ந்தாள், உடல் மெலிந்தாள், உடலில் தோன்றிய காதல் வெப்பத்தால் ஏங்கினாள், பெருமூச்சு விட்டாள். அவள் நிலை இத்தகையது என்று சொல்ல முடியுமோ என்று கம்பன் வியக்கிறான். சீதைக்கு இந்த மோதிரத்தை கண்டவுடன் போயிருந்த உயிர் திரும்ப வந்தது போலே ஆசுவாசப்பட்டாள். பின் அனுமானிடம், ராமனே உன்னை தேர்ந்தெடுத்து இந்த மோதிரத்தை உன்னிடம் கொடுத்தனுப்பியிருக்கிறார் என்றால் நீ மிகவும் உயர்ந்தவன், உனக்கு ஏன் நன்றி என்று கூறுகிறார். சீதை இராமன் வந்து அவன் கணவன் என்பதை நிலைநாட்டி என்னை அழைத்துச் செல்ல வேண்டும் என்று கூறியதை கேட்டு இது நாளும் ராமதாசனாக மட்டும் இருந்த அனுமன் சீதாராமதாசனாக அந்த கணமே மாறினார். பின் சீதையிடம் விடை பெறும் முன் ஈராமனுக்கு என்ன செய்தி சொல்ல வேண்டும் என்று கேட்கிறார். இன்னும் ஒரே மாதத்தில் என்னை காப்பாற்றி அழைத்துச் செல்ல வேண்டும், இல்லை என்றால் நான் உயிரை விட்டுவிடுவேன் என்று இராமனிடம் கூறு என்கிறாள். இராவணன் அவளுக்கு கொடுத்த கெடு 2 மாதங்கள். ஆனால் சீதை இராமனுக்கு கொடுத்த கெடு ஒரே மாதம்தான். சேலை முந்தானையில் முடித்து வைத்திருந்த அவளின் கடைசி அணிகலனான சூடாமணியை அனுமனிடம் கொடுத்து காக்காசுரன் தன்னிடம் நடந்து கொண்டதையும் அவனை இறுதியில் சீதையின் சிபாரிசினால் இராமன் மன்னித்துவிட்ட நிகழ்வையும் சொல்ல சொல்லி தூது விடுகிறாள். அதற்கு அனுமன் சீதையிடம், இராமன் உன் நினைவாக உண்ணுவதில்லை, உறங்குவதில்லை, எந்த ஆனந்தத்தையும் அனுபவிப்பதில்லை, அவர் உடலில் ஊறுகின்ற பூச்சி புழுக்களை கூட அவர் உணருவதில்லை என்கிறார். பின் இராமன் வந்து உங்களை மீட்டு கொண்டு போக நாளாகும், அதனால் என் தோளில் ஏறிக்கொள்ளுங்கள், நான் நிமிடங்களில் உங்களை இராமனிடம் கொண்டு சேர்த்து விடுகிறேன் என்கிறார் அனுமான். அதற்கு சீதை, இவ்வாறு செய்தால் நீங்கா பழிதான் வந்து சேரும். யாரோ ஒரு ராட்சசன் சீதையை அபகரித்து போனான், பின் ஒரு வானரம் அவளை காப்பாற்றி கூட்டி வந்தது என்றுதான் நாளை உலகம் பேசும். என்னால் இயலாது என்றா? இராமனுக்காக காத்து கொண்டிருக்கிறேன். என் சொற்களால் இராவனை எரித்துவிட முடியும். ஆனால் இராமன் வந்து என்னை மீட்டு கொண்டு போவதே தர்மம் என்கிறாள். கம்பன் இதை அழகாக கம்பராமாயணத்தில் அல்லல் மாக்கள் இலங்கை அது ஆகுமோ, எல்லை நீத்த உலகங்கள் யாவும் என் சொல்லினால் சுடுவேன், அது தூயவன் வில்லின் ஆற்றற்கு மாசு என்று வீசினேன் என்கிறார். துன்பத்தை கொடுக்கும் இந்த அரக்கர்கள் நிறைந்த இலங்கை மட்டுமல்ல, எல்லை இல்லாத இந்த உலகங்கள் அனைத்தையும் என் ஒரு சொல்லினால் சுடுவேன். அப்படி செய்தால் அது இராமனின் வில்லின் ஆற்றலுக்கு மாசு என்று செய்யாமல் இருக்கிறேன் என்கிறாள். மேலும் இதுதான் சரணாகதி தத்துவம். நம்மை நாமே காத்து கொள்வதை விட இறைவனின் கையை எதிர்பார்ப்பதே முழுமையான சரணாகதி. நம்மை காத்து கொள்ளும் பொறுப்பு இறைவனுடையது, அது நம்முடையது அல்ல என்று புரிந்து கொள்வதுதான் சரணாகதி. அப்படி இருக்க முடியுமா என்றால் நிறைய உதாரணங்கள் கூறலாம். திரௌபதி எல்லா முயற்சிகளும் கைவிட்ட பிறகு கோவிந்தா என்று 2 கை தூக்கி சரணாகதி செய்கிறாள். உடனே அவள் இரட்சிக்கப்படுகிறாள். அப்படியேதான் ஆதி மூலமே என்று கூக்குரலிட்ட கஜேந்திரனுக்கும் மோட்சம் அருளினார் பகவான். இறைவன்தான் துணைவெறு, நமக்கு யாரும் ரட்சகன் இல்லை என்கின்ற திடமான எண்ணமே சரணாகதி. அனுமன் கிளம்ப தயாராகும்போது அவருக்கு ஓர் எண்ணம் வந்தது. தூதுவனாக இராமன் தன்னை இலங்கைக்கு அனுப்பியுள்ளார். இராவணனை சந்தித்து அவன் பலம் என்ன என்பதை அறிந்து கொண்டு இராமனிடம் சொல்ல வேண்டியதுதான் ஒரு தூதுவனின் கடமை. எனவே அவனை சந்திக்க ஒரு திட்டம் தீட்டுகிறார். அங்கிருந்த ஒரு கதையை எடுத்து சீதை இருக்கும் பகுதி தவிர அசோகா வனத்தின் மற்ற பகுதிகளை துவம்சம் செய்கிறார்.
அதை தடுக்க வந்த ராட்சசர்களை மிக எளிமையாக கொல்கிறார். இதை பார்த்த அரக்கிகள் அலறி அடித்து இராவணனிடம் அனுமன் செய்யும் அட்டகாசத்தை கூறுகின்றனர். ஒரு குரங்கை கொல்ல ஜம்புமாலி, 7 அமைச்சர்கள், 5 சேனாதிபதிகள், ராவணனின் மகன் அக்ஷகுமாரன் என்று வரிசையாக இராவணன் அனுப்பிய அனைவரையும் கொன்று குவித்தார் அனுமான். அடுத்து இந்திரஜித் வந்தான். அவனுக்கு இது சாதாரண குரங்கல்ல என்று புரிந்துவிட்டதால் முதலிலேயே பிரம்மாஸ்திரத்தை பிரயோகம் செய்தான். அனுமான் பிறந்தபோதே பிரம்மா அவருக்கு கொடுத்த வரத்தினால் அவரை அந்த பிரம்மாஸ்திரம் ஒன்றும் செய்யவில்லை. ஆனாலும் கட்டுப்பட்டார் போலே அனுமான் மயங்கி இருந்தார். ஏனெனில் அவருக்கு இப்படியாக இராவணனை சந்திக்கும் வாய்ப்பு கிடைக்கும் என்பதால். மற்ற ராட்சசர்கள் பிரம்மாஸ்திரத்தினால் கட்டுண்ட அனுமனை மேலும் சணல் கயிறு, தாம்பு கயிற்றினால் கட்டினார்கள். இந்திரஜித்துக்கு ரொம்ப அவமானமாக போய்விட்டது. பிரம்மாஸ்திரத்தால் கட்டுப்பட்டு இருப்பவனை வேறு எதனாலும் கட்டினால் பிரம்மாஸ்திரம் விடுபட்டுவிடும். பிரம்மாஸ்திரத்தை அவமதிப்பதாகவும் செயல் அது. ஆனாலும் அனுமான் கட்டுப்பட்டிருப்பதை பார்த்து அவர் நடிக்கிறார் என்பது புரிந்துவிட்டது இந்திரஜித்திற்கு. அவரை நகர் முழுவதும் இழுத்து கொண்டு இராவணன் சபைக்கு அழைத்துச் சென்றனர் ராட்சசர்கள். நகரை பார்த்து வியந்து, இவையெல்லாம் அழிய வேண்டுமா? இராவணன் இவற்றுக்கெல்லாம் அதிபதியாக உள்ளானே, அவனிடம் நல்ல வார்த்தை சொல்லி இராமனிடம் சரணமடைய சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறார் அனுமான். இராவணனிடம்தான் யார் என்று அறிமுகப்படுத்திக் கொள்கிறார் அனுமன். சுக்ரீவன் என்கிற அரசன் என்னை அனுப்பி வைத்துள்ளார். அவருடைய அண்ணன் வாலி. வாலியை பற்றி உங்களுக்கு நான் சொல்ல தேவையில்லை. அவர் உங்களை தன் வாலில் கட்டி வைத்து படுத்திய பாடு நீங்கள் அறிந்ததே. அப்பேற்பட்டவனை இராமன் ஒரே அம்பால் கொன்று வீழ்த்தினார். அவரின் மனைவி சீதையை நீ கபடமாக தூக்கிக் கொண்டு வந்திருக்கிறாய். இது மிகப்பெரிய தவறு என்கிறார். இராமன் யுத்தம் செய்ய வந்துவிட்டால் யார் வந்தாலும் சிவனோ பிரம்மாவோ இந்திரனோ எந்த வரமோ எதுவுமே உன்னை காக்காது. அவர் காப்பாற்ற என்று வந்துவிட்டால் வேறு எந்த தெய்வத்தின் துணையும் தேவையில்லை என்று இராவணனுக்கு புத்திமதி கூறுகிறார். இதை கேட்ட இராவணன் மிகவும் கோபமுற்று அனுமனை கொல்ல ஆணையிட்டார். அப்பொழுது அவன் தம்பி விபீஷணன் ஒரு தூதனை கொல்வது தர்மமில்லை. குரங்குகளுக்கு பெருமை வாள்தான். அதனால் அதற்கு தீ வைத்து விடலாம். அது குரங்கை கொல்லுவதற்கு சமம் என்கிறான். உடனே எல்லா ராட்சசர்களும் சேர்ந்து அனுமனின் வாளுக்கு தீ வைக்கின்றனர். ஆனால் அடுத்த நிமிஷமே அனுமான் ஒவ்வொரு கட்டடமாக தாவி இலங்கைக்கே தீ வைத்து விடுகிறார். பற்றி எரிகிறது இலங்கை. அப்பொழுது அவருக்கு திடீரென்று சீதை இருக்கும் அசோகவனமும் தீ பற்றி இருக்குமோ என்று அஞ்சி அவர் அங்கு விரைந்து பார்க்க அக்னி பகவான் மகாலட்சுமி தாயாரை எதுவும் செய்யவில்லை. வாலில் தீ இருப்பதை கண்ட சீதை அக்னி பகவானிடம் வேண்டி அவரை தீ சுடாதவாறு பார்த்து கொள்கிறாள். மீண்டும் ஒரு முறை சீதையை வணங்கி அவளிடம் இருந்து சிரஞ்சீவி வரத்தையும் பெற்று கிஷ்கிந்தா திரும்ப கிளம்புகிறார் அனுமான். வால்மீகி ராட்சசான் பிரவரான் ஹத்வா நாம் விஸ்ராவ்ய சாத்மனஹா சமாஸ்வாஸ்ய ச வைதேஹீம் தர்ஷைத்வா பரம் பலம் நகரீமாகுலாம் கிருத்வா வஞ்சைத்வா ச ராவணம் தர்சைத்வா பலம் கோரம் வைதேகாம் அபிவாதய ச பிரதிகந்தும் மனச்சக்ரே புனர் மதேன சாகரம். 2 ஸ்லோகங்களில் அனுமான் இலங்கையில் என்ன சாதித்தார் என்று கூறுகிறார். 9 செயல்களை செய்து ஊர் திரும்ப கிளம்பினார். அங்கே இருந்து அரிஷ்டம் என்கிற மலை மீதிருந்து தாவி மகேந்திர மலை நோக்கி பறந்தார். அப்பொழுது வானத்திலிருந்தே ஆரவாரமாக கர்ஜிக்கிறார். அதை கீழே இருந்து பார்த்த வானரங்கள் அனுமன் சீதை இருப்பிடம் தெரிந்து வெற்றியோடு திரும்புகிறார் என்பதை புரிந்து கொண்டு அவர்களும் மகிழ்ச்சியில் துள்ளி குதித்தனர். அவர் தரை இறங்கியதும் சீதாயைக் கண்ட விவரத்தை ஜாம்பவானிடமும் அங்கதனிடமும் தெரிவித்தவுடன் அவர்கள் இருவரும் அவரை ஆறத் தழுவிக்கொள்கின்றனர். பின் அனைவரும் இராமனிடம் தெரிவிக்கப் போகும்போது வழியில் மதுவனத்தை பார்க்கின்றனர். அது சுக்ரீவனின் மிக பிரியமானதொரு தோட்டம். அங்கு அனைத்து வகை பழ மரங்களும் பறவைகளும் விலங்குகளும் நிரம்பி வழியும் ஒரு மிக அழகிய தோட்டம். அதில் புகுந்து அனைத்து வானரங்கள் தேனை பருகியும் பழங்களை உண்டும் சந்தோஷ மிகுதியால் மரங்களை துவம்சம் செய்தும் களியாட்டம் போட்டனர். இதை கண்ட அத்தோட்டத்தின் காவல்காரன் ததிமுகன் விரைந்து சென்று சுக்ரீவனிடம் தோட்டத்தை அனுமனுடன் வந்த வானரங்கள் செய்வதை விவரித்தான். இதை கேட்ட சுக்ரீவன் தன் வாளை பக்கத்தில் இருக்கும் பாறையில் வேகமாக அறைந்தான். குரங்குகள் தங்கள் மகிழ்ச்சியை இவ்வாறே வெளிப்படுத்தும்.
சுக்ரீவனுக்கு உடனே புரிந்துவிட்டது, அனுமன் சீதை இருக்குமிடம் அறிந்து கொண்டு வந்து விட்டான் என்று. பக்கத்தில் இருந்த லக்ஷ்மணன், என்ன இது, உன் தோட்டத்தை குரங்குகள் அழித்துவிட்டன என்று சொல்கிறார் காவல்காரர், நீ அதை பற்றி கவலைப்படாமல் இருக்கிறாயே என்று கேட்கிறான். அதற்கு சுக்ரீவன், லக்ஷ்மணா, சீதை கிடைத்துவிட்டாள் என்று கூறுகிறான். அது எப்படி உனக்கு தெரியும் என்கிறான் லக்ஷ்மணன். அதற்கு சுக்ரீவன், நான் அனுமனுக்கு 1 மாதம் கெடு கொடுத்திருந்தேன். 1 மாதத்திற்கு மேல் ஆகிவிட்டது. சீதையை கண்டுபிடிக்காமல் வந்திருந்தால் என்னுடைய மிக பிரியமான வனத்தை இப்படி அழித்திருக்க மாட்டார்கள் என்றான். பின் அனைத்து வானரக் கூட்டமும் சுக்ரீவன் இருக்குமிடம் வந்தன. எப்பொழுதும் இராமனை கண்டதும் அவரை உடனே வணங்குவார் அனுமான். ஆனால் இம்முறை முதலில் தென் திசையை வணங்கி பின் இராமனை வணங்குகிறார். அதனால் வாயை திறந்து சொல்லும் முன்பே செய்கையால் பிராட்டி தென் திசையில் உள்ளாள் என்பதை இராமன் அறிந்து கொள்ளும்படி செய்துவிட்டார். பின் கண்டேன் சீதையை என்கிறார். கண்டேன் என்பதை முதலில் சொல்லி பின் சீதையின் பெயரை உச்சரிக்கிறார். சீதை என்று சொல்லிய கணம் இராமன் அவளுக்கு என்ன ஆகியிருக்குமோ என்று அஞ்சக்கூடாது என்று முதலில் கண்டேன் என்று சொல்கிறார் அனுமான். கண்டனேன் கற்பினுக்கு அணியை கண்களால் தென்திரை அலை கடல் இலங்கை தென்னகர் அண்டர் நாயக இனி துரத்தி ஐயமும் பண்டு உளத்துயரும் என்று அனுமன் பண்ணுவான். கண்டேன் சீதையை, உயர்ந்த குடி பிறப்பு, கற்பு, பொறுமை, இவை அனைத்தும் களிநடம் புரியும் சீதையை என்றான் அனுமன். உலகத்துக்கே நாயகனாகிய ராமா, நீ இனிமேல் பழைய சந்தேகம், கவலை, துயரத்தையும் மறந்துவிடலாம். தெளிந்த அலைகளுடன் கூடிய கடலால் சூழப்பட்ட இலங்கை தென்னகரத்தில் நான் சீதையை என் கண்களால் கண்டேன் என அனுமன் சொல்வதாக எழுதியுள்ளார் கம்பர். இந்த உன்னத செய்தியை சொன்ன அனுமனை கட்டித் தழுவிக்கொள்கிறார் இராமன். இராமனின் தூதனாக சென்ற அனுமனுக்கு வாளில் தீதான் பரிசாக கிடைத்தது. ஆனால் சீதையின் தூதுவனாக சென்றபோது அவருக்கு அவரின் பரமாத்மாவான இராமனின் ஆலிங்கனம் பரிசாக கிடைத்தது. அதுதான் தாயாரின் பிரபாவம். அந்த பரமாத்மா இராமன், ஜீவாத்மா அனுமான். இருவரும் ஒருவரை ஒருவர் அணைத்து கொண்டிருப்பது பக்தனுக்கு பகவான் எவ்வளவு தூரம் அன்பை செலுத்துகிறார் என்பது புரியும். நம் ஒவ்வொருவருக்கும் அனுமனின் அனுக்கிரகம் இருந்து என்றால் இராமனின் அணைப்பும் கிட்டும் என்பது திண்ணம். அதற்கு சாட்சியே சுந்தர காண்டம். மேலும் சீதை சொன்ன செய்தியை அவரிடம் சொல்கிறார் அனுமன். இன்னும் 1 மாதமே கெடு கொடுத்திருக்கிறாள் இராமா, அதனால் அதற்குள் அவளை விடுவிக்கவில்லை என்றால் உயிரை துறந்து விடுவதாக கூறியிருக்கிறாள் என்று சொன்னார். அதை கேட்ட இராமன், என்ன 1 மாதம் பிரிந்திருக்க முடியுமா சீதையினால்? என்னால் அவளை விட்டு 1 நொடி கூட பிரிந்திருக்க முடியவில்லை, உயிரை விடவும் தயங்கவில்லை என்று இராமன் கூறினார். இதுவும் சீதைக்குண்டான ஏற்றம்தான். சீதையால் இராமனை 1 மாத காலம் பிரிந்திருக்க முடிகிறது. ஆனால் இராமனால் சீதையை 1 கணம் கூட பிரிந்திருக்க முடியவில்லை. அப்படியென்றால் சீதையின் பெருமையை நாம் தெரிந்து கொள்ளலாம். சொன்ன சொல்லாலே பார்த்தால் இராமனுக்கு ஏற்றம். ஏனென்றால் அவர் 1 வினாடி கூட சீதையை பிரிந்திருக்க முடியவில்லையே என்று கூறுகிறார். ஆனால் மெய்ப்பொருளை பார்த்தால் சீதைக்கு ஏற்றம். ஏனென்றால் அவளை பிரிந்து இராமனால் 1 கணம் கூட வாழ முடியவில்லையே. நமக்கு உண்டான ஏற்றம் இவர்கள் இருவரும் சேர்ந்து நம்மை காப்பதுதான். அவர் இராமன் இருக்குமிடம் வந்தவுடனே தென் திசையை நோக்கி பின் இராமனை வணங்குகிறார். அவள் அணிந்திருந்த சூடாமணியை கொடுக்கிறார் அனுமன். சூடாமணியை அனுமனிடம் இருந்து பெற்று சீதையுடனேயே இருப்பதாக அதை நெஞ்சில் வைத்து மகிழ்கிறார் இராமன். இனி 1 நிமிஷம் கூட காலங்கடத்தக்கூடாது. சீதையின் துக்கத்தை உடனே துடைக்க வேண்டும் என்கிறார் இராமன். வேதமேதான் இராமாயணமாக பிறந்தது. வேதவேத்யனான ஸ்ரீமன் நாராயணன்தான் இராமனாக பிறந்தார். வைதேகியின் சோகாக்னி, அதாவது அவளின் சோகத்தில் உண்டான தீயை எடுத்து இலங்கையை எரித்த அனுமனை நாம் வணங்குவோம். யத்ர யத்ர ரகுநாத கீர்த்தனம் தத்ர தத்ர கிருதமஸ்த காஞ்சலிம் பாஷ்பவாரி பரிபூரண லோசனம் மாருதிம் நமத ராட்சசாந்தகம். எங்கெல்லாம் ராமநாமம் ஒலிக்கின்றதோ அந்த இடங்களில் எல்லாம் கண்களில் நீர் பெருக்கெடுக்க பக்தி பரவசத்துடன் அமர்ந்திருக்கும் நபர் எவரோ அவரே அனுமன் என்று தெரிந்து கொள் என்பது இந்த ஸ்லோகத்தின் பொருள். அப்படி பக்தியின் ரூபமாக மயிர் கூச்செறிந்து அமர்ந்து கேட்பார் அனுமான். இன்றும் சிரஞ்சீவியாக ராமநாமத்தை ஜபித்து ராமமிருதத்தில் திளைத்துக் கொண்டிருக்கிறார். ராமாய ராமபத்ராய ராமசந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சூதாய பதையே நம. இந்த மந்திரம் ஸ்ரீராமரின் பல்வேறு பெயர்களை பிரதிபலிக்கின்றது. தாய் சீதாதேவியின் கணவரான ராமனின் பெயரை மனதார சொன்னாலே இன்பத்தை வாரி வழங்குவார். இந்த மந்திரத்தை உச்சரிப்பதால் மன அமைதியும் வாழ்வில் வளமும் சேரும்.
எந்த பலத்தை பிரார்த்தித்தாலும் சுந்தரகாண்ட பாராயணம் அதை கொடுக்கும். ஈகலோக பிரார்த்தனைகளை விட்டு சீதாராமர் பாத கமலங்களே வேண்டும் என்று பிரார்த்தித்து சுந்தரகாண்டம் பாராயணம் அது நமக்கு அனைத்து நன்மைகளையும் ஒரு சேர கொடுத்துவிடும். பக்தியை கேட்டுக்கொண்டு பாராயணம் செய்தால் பக்தியும் கிடைக்கும், மற்ற அனைத்து நன்மைகளும் கிடைக்கும். பிராட்டியும் பெருமானும் சேர்த்து நமக்கு நல்குவர். வேத மந்திரங்கள் தரும் அனைத்து மங்களத்தையும் தரவல்லது சுந்தரகாண்ட பாராயணம். சுந்தரகாண்டத்தில் உள்ள ஒவ்வொரு சர்க்கமும் மாபெரும் மந்திர சக்திகளுக்கு இணையானது என்று ஆன்மீக பெரியவர்கள் கூறியுள்ளனர். சுந்தர காண்டத்தில் காயத்ரி மந்திரத்தின் அளவற்ற சக்தி உள்ளதாக கருதப்படுகிறது. 68 அத்தியாயங்களுடைய இந்த காண்டத்தை ஒரே நாளில் படித்து முடிப்பதிலிருந்து ஒரு நாளைக்கு ஒரு ஸ்லோகம் என்பது வரை படிக்க முன்னோர்கள் அனுமதி அளித்துள்ளனர். என்றாலும் கூட ஒரு நாளைக்கு 7 அத்தியாயங்கள் வீதம், இதை 68 நாட்களில் 7 முறை படிக்கக்கூடிய 7 அத்தியாய பாராயணம் எல்லா நலன்களையும் விரைவில் அளிக்க வல்லது. பாராயணம் ஆரம்பிக்கும் முன்னர் படிக்க வேண்டிய சுலோகங்களை படித்து 7 அத்தியாயங்கள் படித்து முடிந்தவுடன் இறுதியில் படிக்க வேண்டிய சுலோகங்களையும் அன்றாடம் படிப்பது வழக்கமாக இருக்கிறது. ஒரு முறை 68 அத்தியாயங்கள் படித்து முடிக்கும்போது யுத்த காண்டத்தின் 131வது அத்தியாயமான ராம பட்டாபிஷேக அத்தியாயத்தையும் படிக்க வேண்டும் என்பது மரபாகும். ஒரே நாளில் சுந்தர காண்டம் முழுவதையும் படிப்பதன் பெருமையை 1000 நாக்குகள் படைத்த ஆதிசேஷனால் கூட விவரிக்க முடியாது என்று உமாசம்ஹிதையில் பரமேஸ்வரன் கூறியுள்ளார். ஜாதகத்தில் உள்ள தோஷங்களை போக்க தகுந்தபடி சுந்தர காண்ட பாராயணம் செய்ய வேண்டும். அப்படி செய்வதன் மூலம் தோஷ நிவர்த்தி பெறுவதோடு நலன்களையும் பெற முடியும். ஆஞ்சநேயருக்கு வடை வெண்ணெய் வைத்து நெய் தீபம் ஏற்றி சுந்தர காண்டம் படித்து வந்தால் குழந்தை பாக்கியம் உண்டாகும். ஒவ்வொரு நலனை பெறவோ அல்லது ஒவ்வொன்றாக தோஷத்தை நீக்கவோ முயற்சி செய்வதை விட தினசரி சுந்தரகாண்ட பாராயணம் செய்தால் நமது தோஷங்கள் எல்லாம் தாமாகவே விலகுவதோடு நாம் கேட்காமலேயே அனைத்து பலன்களும் நலன்களும் தாமாக நம்மை வந்து அடையும். சுந்தரகாண்டத்தை பாராயணம் செய்பவர்களுக்கு கட்டாயம் தோல்வியே இருக்காது. ஏனென்றால் அஞ்சனை மைந்தன் ஆஞ்சநேயன் இதுவரை தோல்வியை சந்தித்தது இல்லை. நமோஸ்து வாசஸ்பதையே ஸ்வஜ்ரினே ஸ்வயம்புவே சைவ ஹூதாசனாயச தானே சோக்தம் யதிதம் மாமக்ரோத வனெளகசா தச்ச ததாஸ்து நான்யதா. மற்ற ஸ்லோகங்களை சொல்ல முடியாவிட்டாலும் இந்த ஸ்லோகத்தை யார் சொன்னாலும் அநேக நன்மைகளை பெற்று வாழ்வார்கள். சுந்தரகாண்டத்தில் சொல்லப்பட்டுள்ள மிக மிக முக்கியமான ஸ்லோகங்களில் இதுவும் ஒன்று. மந்திராலய மகான் ராகவேந்திர சுவாமி 68 அத்தியாயங்கள் 2885 ஸ்லோகங்களை கொண்ட சுந்தர காண்டத்தை 4 வரிகளில் சுருக்கி எழுதியுள்ளார். இது முழு சுந்தர காண்டத்தை படிப்பதற்கு சமம். எப்படி முழு விஷ்ணு சஹாஸ்ரநாமத்தை ஸ்ரீராம ராமேதி ஸ்லோகத்தை 3 முறை சொல்லி அதே பலனை பெற முடியுமோ, அதே போல இந்த ஸ்லோகத்தை முழு சுந்தர காண்டத்தை பாராயணம் செய்ய முடியாதவர்கள் சொல்லலாம். யஸ்ய ஸ்ரீ ஹனுமானனுகிரக பலாத் தீர்ணாம்புதிர் லீலையா லங்காம் பிராபிய நிசாமிய ராமதைதாம் பங்க்த்வா வனம் ராட்சசான் அக்ஷாதீன் வினிஹத்ய வீக்ஷ்ய தசகம் தக்த்வா புரீம்தாம் புன தீர்ணாப்தி கபிபிர்யுதே யமனமத்தம் ராமசந்திரம் பஜே. இதன் பொருள், எவருடைய அனுகிரக பலத்தினால் ஸ்ரீ ஹனுமார் கடலை விளையாட்டாக கடந்து இலங்கையை அடைந்து ராமருடைய பிரிய மனைவியான சீதாதேவியை பார்த்து அறுதல் சொல்லி ராவணனுடைய அசோகவனத்தை அழித்து அக்ஷன் முதலான ராட்சதர்களை வதம் செய்து தசக்ரீவனான ராவணனை பார்த்து அவனுக்கு நல்ல புத்தி சொல்லி அவன் கேட்காமல் ஹனுமாருடைய வாலில் தீ வெச்ச போது அந்த தீயினாலேயே இலங்கையை எரித்துவிட்டு மீண்டும் கடலை கடந்து வானரர்களோடு வந்து எந்த ராமரை வணங்கினாரோ, எவருடைய அனுகிரக பலத்தினால் இங்கே இருந்து கிளம்பி இவ்வளவு காரியங்களையும் பராக்கிரமத்தோட பண்ணி முடித்து மீண்டும் வந்து வானரர்களோடு கூட ராமரை வணங்கி சீதாதேவியோட சூடாமணியை கொடுத்து அவர் மனசை சந்தோஷப்படுத்தினாரோ அந்த ராமரை பஜிக்கிறேன். பூஜை அறையில் விளக்கு ஏற்றி வைத்து அந்த அறை முன்பு அமர்ந்து சுந்தரகாண்டம் படிப்பது மிகவும் நல்லது. ராம நவமியன்று விரதம் இருந்து ராமருக்கு துளசி மாலை அணிவித்து சுந்தரகாண்டம் படித்து வந்தால் வாழ்வில் அமைதி பெறலாம். சுந்தரகாண்டத்தை காலை மாலை 2 நேரமும் படிக்கலாம். தினம்தோறும் சுந்தரகாண்டத்தை பாராயணம் செய்யும் போது நெய்வேத்தியம் செய்து வைக்க முடியாதவர்கள் ஒரு சொம்பில் தண்ணீர் வைத்து
அதில் 2 கற்கண்டுகளை போட்டு நெய்வேதியமாக வைத்துக் கொள்ளலாம். நீங்கள் சுந்தர காண்டத்தை பாராயணம் செய்யும்போது உங்கள் அருகில் ஒரு சிறிய பாயையோ அல்லது மணப்பலகையையோ போட்டு வைத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் நீங்கள் பாராயணம் செய்வதை கேட்பதற்கு உங்கள் வீட்டிற்கு ஹனுமன் கட்டாயம் வருகை தருவார் என்பது ஐதீகம். சுந்தர காண்டம் இன்றும் பலம் மிகுந்து அருள் நிறைந்த சிறந்த பலனளிக்கக்கூடிய ஒரு காண்டமாக இருக்க காரணம் அதனுள் உறைந்திருக்கும் ஸ்ரீராமனின் ஆசிர்வாதம்தான். இது மட்டும் மனிதனுக்கு புரிந்தால் போதும், அவன் தன் வாழ்க்கையை நல்ல பாதையை நோக்கி திருப்பிவிடலாம். இறைவனே மனித அவதாரம் எடுத்தால் எப்படிப்பட்ட கர்ம வினையையும் தாங்கித்தான் கடந்து வர வேண்டும் என்று இராமாயணத்தில் உணர வைத்து தன் தாசனை பணிந்து அவர் செய்த அரிய விஷயங்களை பாராயணம் செய்வதின் மூலம் மனித இனத்தின் பிரச்சினைகளை விளக்க வழிகாட்டியுள்ளார். ஜெய் ஸ்ரீராம், ஜெய் மாருதி. இந்த காணொளி பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து கமெண்டில் ஜெய் ஸ்ரீராம், ஜெய் மாருதி என்று எழுதுங்கள். இந்த பதிவை உங்கள் நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.